கர்த்தர் நல்லவர், பெரியவர், இன்றும் மாறாதவர், நம்மை ஏந்துகிறவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். இன்றும் அவருடைய வார்த்தையை அனுப்பி, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது. ஏசாயா 46 அதிகாரம் 4 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுவரை அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் அப்படி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு முன்பதாக இருக்கிற 3வது வசனத்தில் கடைசியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, தாயின் வயிற்றில் நீங்கள் உருவான நாள் முதல் உங்களை ஏந்தினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது அப்படி செய்த நான் நரை வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் உங்களை நான் தாங்குவேன், இதுவரைக்கும் தாங்கினேன், இனிமேலும் தாங்குவேன்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். God sustains you. He sustains you from the womb to tomb. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் தேவன் உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் சார்ந்து கொள்ளக்கூடிய, நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேவன் மாத்திரம்தான். யாரையும் நம்ம நம்ப முடியாது, நம்ம சார்ந்து இருக்க முடியாது. ஒரு சில காலம் வரைக்கும் ஒரு சிலர் நாம் நம்பி வாழ்வோம். நம்முடைய பெற்றோரை நம்பி வாழ்வோம், நம்முடைய கூட பிறந்தவங்களை நம்பி வாழ்வோம், நண்பர்களை, உறவினர்களை நம்பி வாழ்வோம், நம்முடைய கணவன் மனைவியை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்போம், அவங்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒருவரை நம்பி சார்ந்து வாழ்வது அப்படின்றது ரொம்ப கடினம். ஏனென்றால் மனிதர்கள் எல்லாம் கொஞ்ச காலத்திற்கு அப்புறம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் ஒருவர் தான் தாயின் கருவில் உருவான நாள் முதல் நாம் மரிக்கிற நாள் வரைக்கும் நம்மை ஏந்துகிறார், தாங்குகிறார், சுமக்கிறார், தப்பு வைக்கிறார். யூ கேன் ரியலி கவுண்ட் ஆன் ஹிம். உண்மையாலுமே நீங்கள் தேவனை சார்ந்திருக்க முடியும். உங்களுடைய கடைசி நம்பிக்கையை கூட அவர் மேலே வச்சு உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இது ஏதோ நம்மளுக்கு மோட்டிவேஷனான ஒரு வார்த்தை கிடையாது. தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமாக இருக்கிறது. இட்ஸ் a promise of God and his promises never fail. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் தோற்று போகாது, அழிந்து போகாது, தவறி போகாது. அந்த தவறாத வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்துகிறார். ஏனென்றால் நம்ம இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைகளை சந்திப்போம், சவால், பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்களை சந்திக்கும் பொழுது அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் மறக்கிற சூழ்நிலை ஏற்படும், நேரங்கள் வரும். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலமாக, தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார் அவருடைய வாக்கு தத்தத்தை. அது நம்முடைய சூழ்நிலைக்கு நமக்கு உதவி செய்யும், நமக்கு உதவி செய்யும், நம்முடைய வாழ்நாளுக்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கு உதவி செய்யும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நம்பிக்கை இழந்து நம்மளுக்கு வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் நம்மளை யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு தளர்ந்தாலும் தேவன் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை தைரியப்படுத்துகிறார். அவர்தான் உங்களை தாயின் வயிற்றில் சுமந்தார், ஏந்தினார். அவர்தான் உங்களை கடைசி வரைக்கும் ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கார். நீங்கள் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம், எதை நினைத்தும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். தேவன் உங்களோடு இருப்பதனால எதை குறித்தும் பயப்படவும் வேண்டாம். அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். அவர் தம்முடைய தயவையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற வேளையில் தந்து உங்களுக்கு எது எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுங்கள், உங்களுக்கு அவர் கொடுத்த வாழ்க்கைக்காய், ஜீவனுக்காய் நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்.